நான் சொல்ல போற ஸ்டோரியோட தலைப்பு காணாமல் போன ஆடு. அதுக்கான வேதவசனம் பார்க்கலாமா? இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே மனுஷகுமாரன் வந்திருக்கிறார். லூக்கா 19:10. வாங்க ஸ்டோரிக்குள்ள போலாம். ஒரு ஊர்ல ஒரு அன்பான மேய்ப்பன் இருந்தாரு. மேய்ப்பன்னா ஆடு மேய்க்கிறவர். அவருக்கு 100 அழகான ஆட்டுக்குட்டி இருந்துச்சு. தினமும் மலைகள் வழியா புல்லுள்ள இடங்க வழியா கூட்டிட்டு போய் அதுக்கு சாப்பாடு கொடுத்து குடிக்க தண்ணி கொடுத்து அழகா மேய்ச்சிட்டு இருந்தாரு. சாயங்காலம் ஆனது வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துருவாரு. சில சின்ன ஆட்டுக்குட்டி வழி தப்பி போகும்ல, அந்த ஆட்டுக்குட்டியெல்லாம் செல்லக்குட்டி அங்க போக கூடாது, இங்கிட்டு தான் வழி அப்படின்னு சரியா வழி நடத்துவாரு. அது போல எல்லா ஆட்டுக்குட்டி பத்திரமா வீட்டுக்கு கூட்டிட்டு வந்து சேர்த்துட்டு ஒவ்வொரு ஆட்டுக்குட்டி தலைமையும் பாசமா தடை கொடுப்பாரு. அதை பார்த்துட்டு ஒண்ணுக்கு ஒண்ணு முட்டிட்டு வேகமா ஓடி வரும். எல்லா வேலையும் செஞ்சு முடிச்சுட்டு வீட்டுக்கு கிளம்புவாரு. வீட்டுக்கு கிளம்புறதுக்கு முன்னாடி டெய்லி ஒரு விஷயம் செய்வார். அது என்னன்னா, காலையில கூட்டிட்டு போன 100 ஆட்டுக்குட்டியும் வீட்டுக்கு பத்திரமா வந்துச்சா 1 2 3 அப்படின்னு எண்ணுவாரு. ஒரு நாள் எண்ணும் போது 97 98 99 அப்படின்னு எண்ணுவாரு. 100வது ஆட்டுக்குட்டிய காணோம். நம்ம ரொம்ப டயர்டா இருக்கிறோம்ல, அதான் நம்ம தப்பா நினைப்போம். ஃபர்ஸ்ட்ல இருந்து என்னலாம் அப்படின்னு 97 98 99 அப்படி என்றாரு. 100வது ஆட்டுக்குட்டிய காணோம். ஆட்டுக்குட்டி காணோன்னு அவருக்கு மனசே சரியில்லை. ரொம்ப சோகமாயிட்டாரு. நம்ம அந்த ஆட்டுக்குட்டியை தேடி பார்க்கலாமே அப்படின்னு முடிவு செஞ்சாரு. முடிவு செஞ்சுட்டு அந்த 99 ஆட்டுக்குட்டியாவும் பத்திரமா கேட்டு இழுத்து டைட்டா பூட்டிட்டாரு. அதுக்கப்புறம் அந்த ஆட்டுக்குட்டியை தேடிட்டே போனாரு. போற வழியில புயல் காத்து பயங்கரமா வீசுச்சு. கரண்டு முரடான பாதைகள்லாம் இருந்துச்சு. ஆனா அது கூட பொருட்படுத்திக்கல. ஆட்டுக்குட்டி செல்லக்குட்டி எங்க இருக்கீங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டே போனாரு. ஆனா அந்த ஆட்டுக்குட்டியோட சவுண்டு கேட்கவே இல்லை. சொல்லிக்கிட்டே போகும்போது அந்த அவரோட சவுண்டை கேட்டுட்டு அந்த ஆட்டுக்குட்டி அப்படின்னு கத்துச்சு. அந்த நம்ம ஆட்டுக்குட்டி இங்கதான் பக்கத்துல எங்கேயோ இருக்கு அப்படின்னு தேடியும் பார்த்தாரு. கண்டுபிடிச்சாரு. கண்டுபிடிச்சா முள்ளுக்கு நடுவுல மாட்டிக்கிட்டு இருந்துச்சு. முள்ளெல்லாம் எடுத்து விட்டு பார்த்தா உடம்பெல்லாம் அங்கங்க காயும். உடனே தூக்கிட்டு அந்த ஆட்டுக்குட்டி வீட்டுக்கு போகிற வரைக்கும் இறக்கியே விடல. வீட்டுக்கு கூட்டிட்டு போனோன்னே அந்த ஆட்டுக்குட்டி இறக்கி விட மனசே இல்லை. கீழே இறக்கி விட்டாலும் அந்த